ஐயோ, நிலா உடைஞ்சு விட்டதே. அது ஒரு அழகிய பௌர்ணமி இரவு. குரங்குகள் மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருந்தன. குரங்குகள் கூட்டத்தின் புத்திசாலி தலைவன் சின்னசாமி கிணற்றின் அருகே வந்தான். குரங்குகளின் தலைவன் சின்னசாமி சற்று விலகி கிணற்றை உற்று பார்த்தான். கிணற்று நீரின் அடியில் இருந்த நிலவின் பிரதிபலிப்பை பார்த்து நிலவு கிணற்றில் விழுந்துவிட்டது என தவறாக நினைத்துக் கொண்டான். ஐயகோ, நிலா நிலா கிணற்றில் விழுந்து விட்டது. சின்னசாமியின் அலறலை கேட்ட மற்ற குரங்குகள் பதறி எடுத்து கிணற்றின் அருகே ஓடி வந்தன. நிலா கிணற்றில் விழுந்ததை கேட்ட மற்ற குரங்குகள் பயத்தில் கத்தத் தொடங்கின. இனி இரவில் பழங்களை எப்படி தேடி பிடிக்க போகிறோம்? அட கடவுளே, வானத்தில் என்ன நடக்கும்? இனி எப்போதுமே இருட்டுக்குள் இருக்க போகிறோமா? அமைதி, நாம் அதை காப்பாற்ற வேண்டும். நாம் ஒரு சங்கிலி உருவாக்குவோம். சின்னசாமியின் யோசனையை கேட்ட